பணப்பட்டுவாடா புகாரை அடுத்து வேலூர் மக்களவை தொகுதி தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில பட்டுவாடா செய்வதாக எழுந்த புகாரை அடுத்து வருமானத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். 3 நாட்கள் சோதனை நடத்தப்பட்டது. திமுக வேட்பாளர் கதிரானந்த் தொடர்புடைய இடங்களிலும், அதே போல துரைமுருகன் தொடர்புடைய அவருடைய வீட்டிலும், அவருடைய மகன் திமுக வேட்பாளர் கதிரானந்த் தொடர்புடைய அவருடைய கல்லூரி உள்ளிட்ட இடங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் திமுக பிரமுகர் சீனிவாசன் குருவோட வீட்டில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில கட்டுக்கட்டாக பணம் அங்கே மூட்டைகளில் குவித்து வைக்கப்பட்டிருந்தது கண்டெடுக்கப்பட்டது. மேலும் அதை ஒவ்வொரு தொகுதி வாரியாக, அதாவது ஒவ்வொரு பகுதிகளுக்கும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்தது. அதில் இருக்கக்கூடிய அந்த குறிப்புகள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து மொத்தமாக அந்த வேலூர் தொகுதியில மட்டும் வருமானத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில 11,63,00,000 ரூபாய் கைப்பற்றினார்கள் 3 நாட்கள் நடந்த சோதனையில. மேலும் இந்த பகுதியில நடந்த இந்த வருமானத்துறை சோதனை தேர்தலுக்காக பணம் கொடுப்பதற்காக இந்த பணம் வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த அடிப்படையில் வேலூர் தொகுதியினுடைய இந்த தேர்தல், வேலூர் தொகுதியில் நடக்கக்கூடிய தேர்தல் ரத்து செய்யப்படுமா என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருது. தேர்தல் ஆணையம் அது குறித்து விரிவான வருமானத்துறை அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில விசாரணை நடத்தி அது இருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில தொடர்பான இறுதி முடிவை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் என்று ஏற்கனவே இங்க தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாஹூ தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில இது தொடர்பாக வருமானத்துறை அதிகாரிகள் ஒரு விரிவான அறிக்கையை தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருந்தார்கள். அந்த அறிக்கையில இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பிடிபட்டிருக்கக்கூடிய பணம் எவ்வளவு பணம், இது யாருடைய வீடுகளில் இருந்து எங்கெங்கிருந்தெல்லாம் கைப்பற்றப்பட்டது, இந்த சோதனை எந்த அடிப்படையில் நடத்தப்பட்டது, குறிப்பாக எதன் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டது, இந்த பணம் எந்த நோக்கத்திற்காக வைக்கப்பட்டிருந்தது என்ற விரிவான விளக்கங்களோடு ஒரு அறிக்கையை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருந்தார்கள். அது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையம் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே 5 முறை இது தொடர்பாக, இந்த சோதனை தொடர்பாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்ததாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாஹூ தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருந்தார். ஏற்கனவே இதே போல இது தொடர்பாக கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலேயே அப்ப வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில இந்த சோதனை நடந்ததுனால இது தேர்தல் ரத்தாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை உறுதிப்படுத்தியது. தொடர்ந்து தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக விசாரணை நடத்துவது. எனவே இதனிடையே பணம் பட்டுவாடா செய்வதற்காகத்தான் இந்த பணத்தை வைத்திருந்தார்கள் என்ற தகவல்கள் உறுதியான நிலையில இது தொடர்பாக ஏற்கனவே வருமானத்துறை அறிக்கையும் அனுப்பியிருக்கிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில தேர்தலை ரத்து செய்வதற்கான ஒப்புதலை குடியரசுத் தலைவரிடம் கேட்பதற்காக ஒரு கடிதமும் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று முன்தினம் 14ஆம் தேதி இதுக்கான ஒரு கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பியிருக்கிறது. இதை ரத்து செய்வது குறித்த ஒரு ஒப்புதல் அளிப்பதற்கு. அதுல அவர் ஒப்புதலும் அளித்து விட்டதாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில தற்பொழுது வேலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தலை மட்டும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருக்கிறது. இந்த தேர்தலுக்கு இன்னும் அவர்கள் வேறு எப்ப நடைபெறும் என்ற ஒரு விளக்கத்தையும் தேர்தல் ஆணையம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. எந்த அடிப்படையில இது இன்னும் ரத்து செய்யப்படுகிறது என்ற விளக்கத்தை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கவில்லை என்ற பொழுதும் பணம் பட்டுவாடா தொடர்பாகத்தான் இந்த தேர்தலை ரத்து செய்ததை சுட்டி உறுதிப்படுத்துகிறது. ஏற்கனவே இதற்கு முன்பு ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடப்பதற்கான ஏற்பாடுகள் செய்த பொழுது அப்பொழுதும் இதே போலதான் பணம் பட்டுவாடா செய்வதாக எழுந்த புகாரின் அடிப்படையில தான் வருமானத்துறை அதிகாரிகள் அப்பொழுதைய அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல அவருடைய வீடுகள் எல்லாம் சோதனை மேற்கொண்டார்கள். இந்த சோதனையின் முடிவுல அப்பொழுதைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடைய வீட்டில் இருந்து சில குறிப்பு எழுதப்பட்ட காகிதங்கள், துண்டுச்சீட்டு கைப்பற்றப்பட்டது. அதுல வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்து தொடர்பான தகவல்கள் அதில் இடம்பெற்றிருந்தது வருமானத்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினார்கள். எனவே ஏற்கனவே இந்த தொகுதிக்கு, அதாவது ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு ஏற்கனவே பணத்தை பட்டுவாடா செய்து விட்டார்கள். அதற்கான ஆவணங்கள் தான் இது சிக்கி இருக்கிறது என்பதும் அப்பொழுதே உறுதியானது. அந்த அடிப்படையில ஏற்கனவே பணம் கொடுக்கப்பட்டு விட்டதனால, வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டு விட்டதனால இது ஜனநாயக முறைப்படி இதுக்கு மேல் நடைபெறாது என்ற அடிப்படையில் தான் அப்பொழுது ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டு அதற்கு பிறகுதான் அது பலத்த ஒரு கண்காணிப்போடு நடத்தப்பட்டது. இந்த நிலையில இந்த நாடாளுமன்ற தொகுதியை, வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில மட்டும் தேர்தலை ரத்து செய்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு முன்பாகவே பணத்தை மொத்தம் 11,63,00,000 ரூபாய் பணத்தை வாக்காளர்கள் கொடுக்க திட்டமிட்டிருந்த அந்த பணத்தை பிடித்திருக்கிறார்கள். ஆனால் கொடுத்ததாக, ஏற்கனவே பணம் பட்டுவாடா செய்து விட்டதாக
அதற்கான ஆவணங்கள் எதுவும் பிடிபட்டது குறித்த எந்த விதமான தகவல்களும் எதுவும் இல்லை. ஆனால் அந்த அடிப்படையில் தான் இது தேர்தல் ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நிறைய ஆவணங்கள் கைப்பற்றியதாக அப்போது வருமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்தார்கள். பணம் மட்டும் இல்லாமல் தேர்தல் தொடர்பான பணம் பட்டுவாடா தொடர்பான சில ஆவணங்களை கைப்பற்றி இருப்பதாக வருமானத்துறை அதிகாரிகளும் தெரிவித்தார்கள். அது தொடர்பாக வருமானத்துறை அறிக்கை அளிக்கும் பொழுது அந்த அறிக்கையில அதனுடைய விவரங்களை குறிப்பிட்டிருந்திருக்கலாம். எனவே இந்த கைப்பற்றிய பணம் மட்டுமல்லாமல் ஏற்கனவே பல கோடி ரூபாய் பணத்தை பணம் பட்டுவாடா செய்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டது இது உறுதிப்படுத்துகிறது. என்ற பொழுதிலும் தேர்தல் ஆணையம் இது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை எந்த அடிப்படையில் இந்த தேர்தலை இந்த தொகுதிக்கு ரத்து செய்திருக்கிறோம் என்ற ஒரு விளக்கத்தை இன்னும் சிறிது நேரத்தில் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரவணன், 4 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கிறது. அப்போது இந்த வேலூருக்கான தேர்தல் நடைபெற இருக்கிற சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா சரவணன்? தற்போது உள்ள சூழ்நிலையில இப்ப முதல் இந்த பணம் பட்டுவாடா தொடர்பான புகாரில் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை ரத்து செய்திருக்கிறார்கள். ஆனால் வேலூர்ல சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதிகளும் 2 தொகுதிகள் இருக்கிறது. ஆனால் அது குறித்த எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. அதுல 2 சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதிகள் இருக்கிறது. அதுல எந்த தகவலும் அதை ரத்து செய்வது குறித்த தகவல்கள் எதுவும் இல்லை. இது தவிர்த்து இந்த 18 சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியும் தொகுதியிலும் தேர்தல் நடைபெற இருக்கிறது. நாளை மறுதினம் நடைபெற இருக்கிறது. அதே போல இந்த மேலும் இருக்கக்கூடிய இந்த 4 சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியிலும் கூட அடுத்த மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது. அப்பொழுது இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு மீண்டும் தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் இன்னும் சிறிது நேரத்தில் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆனால் ஒரே முறையாக இந்த தேர்தல் நடத்துவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அடுத்த மாதம் 23ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தல்கள் நடக்கின்றன. சில மாநிலங்கள்ல இது ஒரே கட்டமாக தமிழகத்துல ஒரே கட்டமாக தமிழகம் மற்றும் புதுவையில ஒரே கட்டமாக 40 தொகுதிகள் நடக்கிறது. சில மாநிலங்கள்ல வெவ்வேறு கட்டங்களாக கூட நடக்கிறது. இப்ப 40 தொகுதிகள் என்று எடுத்துக்கொண்டோம்னால் 20 தொகுதிக்கும் பிறகு 20 தொகுதிக்கும் கூட 2 கட்டங்களாக கூட சில மாநிலங்கள்ல தேர்தல் நடக்கிறது. எனவே இந்த தேர்தலையும் இது ஒரு தொகுதி தற்போது பணம் பட்டுவாடா தொடர்பாக ரத்து செய்யப்பட்டாலும் மீண்டும் தேதி அறிவிக்கப்பட்டு இதற்கு முன்பாகவே அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பாகவே இதற்கான நாடாளுமன்ற தேர்தலை மீண்டும் நடத்துவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கிறது. எனவே நீங்கள் குறிப்பிட்டது போல மே 19ஆம் தேதி இந்த 4 சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கும் மீண்டும் தேர்தலை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. மீண்டும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு பணம் பட்டுவாடா தடுக்கக்கூடிய வகையில அந்த தேர்தல் மீண்டும் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், பணப்பட்டுவாடா தொடர்பாக திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அடுத்ததாக திமுகவின் நகர்வு என்னவாக இருக்கும் சரவணன்? நிச்சயமாக இது எந்த அடிப்படையில் என்று முதலில் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தினால்தான் அதற்கு பிறகு அதற்கான நடவடிக்கைகள் அவர்கள் மேற்கொள்ள முடியும். ஆனால் இந்த தேர்தல் ரத்தை பொறுத்தளவில் நாம் இது கணிக்க முடிகிறது. இது முதலில் திமுகவினுடைய பொருளாளர் துரைமுருகனுடைய வீட்டிலும் அவருடைய மகன் கதிரானந்த் தான் அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக நிற்கிறார். எனவே அந்த அவருடைய இடத்தில் தான் முதலில் சோதனை நடத்தப்பட்டது. முதல் நாளே சோதனையிலேயே ஒரு 10 லட்சம் ரூபாய் கணக்கில் வராத தொகை கைப்பற்றப்பட்டதாக தெரிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் தொடர்புடைய நபர்கள் யார் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில மேலும் அந்த கல்லூரி அவர் நடத்தி வந்த அந்த கல்லூரியில் இருந்துதான் பணம் கொண்டு செல்லப்பட்டது என்ற ஒரு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில பூஞ்சோலை சீனிவாசன் என்பவருடைய வீட்டில் அவரும் திமுக பிரமுகர் அவருடைய வீட்டில் அதாவது அவருடைய சிமெண்ட் குடோன் அவருக்கு சொந்தமான ஒரு சிமெண்ட் குடோனில் சோதனை நடத்திய போதுதான் கட்டுக்கட்டாக இந்த பணம் சிக்கியது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இடத்தில் மற்றும் 11,53,00,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டிருந்தது. 200 ரூபாய் நோட்டுகள், 500 ரூபாய் நோட்டுகள், 2000 ரூபாய் நோட்டுகள் என கட்டுக்கட்டாக ஒவ்வொரு வார்டுக்கும் இவ்வளவு பணம் என்று தனியாக குறிப்பிடப்பட்டு அதுல பணம் தனியாக அளிக்கப்பட்டிருந்தது. இதுக்கு குறிப்புகள் முழுவதுமாக அதில் எழுதப்பட்டிருந்ததுனால இதை அதற்கான வீடியோவும் வெளியிடப்பட்டிருந்தது. இது வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த தொகைதான் என்பதை உறுதிப்படுத்தியது. எனவே அந்த அடிப்படையில இது ஏற்கனவே விசாரணை நடத்தியதன் அடிப்படையிலும் சில ஆவணங்கள் கைப்பற்றதன் அடிப்படையிலும் பணம் கைப்பற்றப்பட்டதன் அடிப்படையிலும் கூட இது வருமான வரித்துறை ஏற்கனவே ஒரு அறிக்கையை அனுப்பியிருந்தது தேர்தல் ஆணையத்திற்கு. தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளுக்கு அது தொடர்பான விவரங்களை அனுப்பி அவர்கள் மூலமாக வேலூர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு தகவல் அனுப்பி அதற்கு பிறகுதான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுல அவர் மேல அதாவது திமுக நாடாளுமன்ற
தொகுதியினுடைய வேட்பாளர் அவர் கதிரானந்த் மேல இது தொடர்பாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அதாவது அவர் கொடுத்த அந்த வாக்குறுதி, அவர் மனு தாக்கல் செய்யும் பொழுது கொடுத்திருக்கக்கூடிய அந்த விதிகளை, இந்த வாக்குறுதிகளை மீறி அவர் நடந்து கொண்டார் என்ற அடிப்படையில் தான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்ற சட்டப்பிரிவின்களை 124A என்ற அந்த சட்டப்பிரிவின்களை அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அவர் மனு தாக்கல் செய்ததை அவர் மீறி இருக்கிறார், அந்த விதிகளை மீறி இருக்கிற தேர்தல் விதிகளை மீறி அவர் நடந்து கொண்டார் என்ற அடிப்படையில. ஆனால் இதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய இந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் எந்த குற்றச்சாட்டு என்பது முழுமையாக. அதே வேளையில இவர்கள் இந்த தேர்தலை ரத்து செய்திருந்தாலும் கூட மீண்டும் திமுகவோ அல்லது வேறு சில கட்சிகளோ மீண்டும் அந்த இடைத்தேர்தலோடு நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுவாகவும் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதே வேளையிலே தேர்தல் ஆணையமும் இந்த தேர்வு மொத்தமாக இந்த தேர்தல் முடிந்த பிறகே தேர்தல் முடிவுகள் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வெளியாகிறது. அதற்கு முன்பாகவே இந்த ரத்து செய்யப்பட்ட அந்த தொகுதிக்கும் தேர்தலை நடத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.